அந்த காலத்து பிரச்சனை இந்த காலத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. எல்லா காலத்துலையும் இருக்கிற பிரச்சனை ஃப்யூச்சர்லேயும் இருக்க போகிற பிரச்சனை தான். அப்போ ஆண்கள் இன்னும் மாறலையா டாக்டர்? சகிப்புத்தன்மைங்கிறது குறைஞ்சிருச்சு 2 பேருக்கும். ஸோ அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மை, அந்த மன வலிமைங்கிறது இப்போது 2 பக்கமே குறைஞ்சு போச்சு. நிறைய மனநோய்கள் பெண்களுக்கு நிறைய வரும். குறிப்பாக இந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், சைக்கோசிஸ்ங்கிறது பெரும்பாலும் பெண்களை பாதிக்கக்கூடிய ஒரு நோய் தான். இந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷனே என்ன ஆகும் என்றால், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற ஒரே ஒரு வேலை தான் 24 மணி நேரம் 30 நாட்களும் 365 நாட்களும் லீவே எடுக்க முடியாத ஒரு வேலைன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சும்மா இருக்கு அப்படின்னு சொல்றது வெறும் கணவன்மார்கள் மட்டும் அப்படி சொல்றது கிடையாது. வீட்டில் இருக்க எல்லாருமே, மாமனாராகட்டும் மாமியாராகட்டும், ஏன் ஈவன் அவங்க குழந்தைங்க கூட நீ சும்மா தானமா இருக்கு, இதை கூட பண்ண மாட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றதுனால அவங்களுக்கு எவ்வளவு பாதிக்கும் டாக்டர்? கண்டிப்பாக பாதிக்க தான் படும். இப்போ வெளியில எங்கேயும் போகாம வீட்டில் இருந்தபடியே நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் டாக்டர்? அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற டாக்டர் ஸ்ரீகாந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள், நரம்பியல் மனநல நிபுணர். வணக்கம் டாக்டர். டாக்டர், இன்னைக்கு நம்ம கிட்ட இந்த கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். இந்த காலகட்டத்தில் திருமணமான பெண்கள் வீட்டில் இருக்கும்போது அவங்க எந்த மாதிரியான உளவியல் பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க? காமனாக வீட்டில் இருக்கிறவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு உளவியல் பிரச்சனைகள் வரதில்லை. ஸோ நிறைய பெண்களுக்கு எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சைக்கலாஜிக்கல், எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் தான் வரும். ஸோ காமனாக பெண்களை மட்டும் நிறைய மனநோய்கள் பெண்களுக்கு நிறைய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன். ஸோ இதெல்லாம் பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு மனநிலை பிரச்சனைகள் தான். ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் தான் உலகத்திலேயே மிக அதிகமாக காணப்படக்கூடிய மனநோய் பிரச்சனைகள். ஸோ அதனால் இது பெண்களை தான் அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ இதை தவிர இந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷனே என்ன ஆகும் என்றால், ஸோ பெண்களுக்கு இந்த மாதவிடாய் வரக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி, அதாவது ப்ரீமென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம், ப்ரீமென்ஸ்ட்ருவல் டிஸ்ஃபோரிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த காலகட்டத்தில் அதிகமாக சில பேருக்கு காணப்படும். அதுக்கப்புறம் கூட இந்த மகப்பேறு ஏற்படக்கூடிய இந்த டெலிவரி ஆனதுக்கு சில நாட்களுக்கு பிறகு அந்த காலகட்டத்தில் மிக அதிகமாக போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு, போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வரும். அதே இது மாதவிடாய் நின்ற பிறகு ஒரு 45 to 50 இயர்ஸில் அவங்களுக்கு இந்த மெனபாசல் சிம்டம்ஸ், மெனபாசல் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வரும். ஸோ இந்த இதில் குறிப்பாக இந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், சைக்கோசிஸ்ங்கிறது பெரும்பாலும் பெண்களை பாதிக்கக்கூடிய ஒரு நோய் தான். குறிப்பாக இது வீட்டில் இருக்கும் பெண்களை மட்டும் பாதிக்குமானா அது நம்மளால் ஒரு குறிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த நோய்களே பெரும்பாலும் பெண்களை பாதிக்கக்கூடிய ஒரு இது தான். இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக டிப்ரெஷன் ஆகிறதுக்கு அவங்க தனிமையில் இருக்கக்கூடியது ஒரு காரணமா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது மன அழுத்தம் இருக்கிறதா, இல்லை அவங்களுக்கு பேசுறதுக்கு அப்படின்றது அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்குமா? இருக்கும், தனிமையாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் தான். ப்ளஸ் நான் யூஸ்வலாக என்ன சொல்லுவேன் என்றால், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற ஒரே ஒரு வேலை தான் 24 மணி நேரம் 30 நாட்களும் 365 நாட்களும் லீவே எடுக்க முடியாத ஒரு வேலைன்னு சொல்லுவேன். அட்லீஸ்ட் நாங்களும் டாக்டர் இருந்தால் கூட எங்களுக்கு 1 நாள் 2 நாள் லீவாக தான் கிடைக்கும். ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபாக செய்கிற வேலை தான் ஒரு நாள் கூட லீவே எடுக்க முடியாத ஒரு வேலை. பர்மனெண்ட்டாக லீவ் எடுக்க முடியாத ஒரு வேலைன்னா ஹவுஸ் ஒய்ஃப் ஜாப் தான். ஸோ அதனால் அது அந்த மாதிரி நினச்சி பார்த்தா லீவே எடுக்க முடியாத வேலை நினச்சி பார்த்தா எனக்கே இப்போ கொஞ்சம் பதட்டமும் பயமும் தான் வரும். ஸோ அதனால் அது யாரும் ரியலைஸ் பண்ணுறதில்ல. ஹவுஸ் ஒய்ஃப் ஜாப்ங்கிறது இட்ஸ் அ தேங்க்லெஸ் ஜாப், சரியா? ஸோ அந்த மாதிரி 24 மணி நேரம் குடும்பத்துக்காக வேலை செஞ்சுட்டே இருக்கணும் என்றால் கண்டிப்பாக அதில் ஸ்ட்ரெஸ் வரத்தான் செய்யும். அவங்களுக்கு சப்போர்ட்டுங்கிறது ஜாஸ்தி கிடைக்காது. ஸோ அந்த ஃபேமிலியில் அவங்களுக்கு காலையில் சீக்கிரம் எழுந்து குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி ஹஸ்பண்டை இது பண்ணி நைட்டு வர வரைக்கும். ஸோ பெரும்பாலும் இந்த இட்ஸ் அ பேட்ரியார்க்கல் சொசைட்டி தானே. ஸோ அதனால் இந்த வீட்டு வேலைகள் அவங்களுக்குன்னு தனியாக ஒதுக்கப்பட்டது தான். முடிஞ்ச அளவுக்கு ஹஸ்பண்டு குழந்தைங்களாம் வேலை பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு உதவி பண்ண வந்தாலும் இதெல்லாம் வேணாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்களே செய்ய ஸோ தனி ஒரு ஆளாக 24 மணி நேரமும் கண்டினியூஸாக லைஃப் லாங்காக அது செய்ய வேண்டிய வேலை தானே அவங்களுக்கு. ஸோ ரெஸ்ட்டே இல்லாத ஒரு வேலை தானே. ஸோ அது ஒன்று இது. ப்ளஸ் அவங்களுக்கு வெளியே போய் ரிலாக்ஸேஷன் அவென்யூஸ், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய ஒரு இது அவென்யூஸ் கிடையாது. அவங்களுக்கு வெளியே போய் ரிலாக்ஸ் பண்ணுற டைம் என்ன, கோவிலுக்கு போகிற டைம்,
தனியாக கிடைக்கக்கூடிய ஒரு டைம் என்னென்னா கோவிலுக்கு போகிறது, அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகிற ஒரு டைம் தான். மற்ற எல்லா டைமும் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான் அது. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டினியூவஸ் ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு இதில் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன், ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் டைம்லாம் கிடைக்காதனால இட்ஸ் அ வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் தான். 24 hours பீயிங் ஆன் த ஜாப் இஸ் அ வெரி டஃப் ஜாப் தான். டாக்டர் இப்போ நீங்கள் சொன்னதை கேட்கும்போது ஒருத்தராச்சும் சொல்கிறாரு இது ஒரு பெரிய வேலை அப்படின்னு. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. அவங்கள பெரும்பாலும் அவங்கள அது சொல்கிறது எப்படி இருக்கும்னா, வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. என்ன பண்ண, இப்போ சும்மா தானே இருந்த, இது கூட பண்ண மாட்டியா, இந்த சும்மா இருக்கன்னு வேற சொல்ல சொல்ல அவங்களுக்கு இன்னுமே டிப்ரெஷன் ஆகுதுல்ல டாக்டர்? இல்லை, சும்மா இருக்குன்னா எங்களுக்காவது குறிப்பிட்ட ஒரு ஃபிக்ஸ்டாக ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும். காலையில் 9 மணிக்கு வந்து நைட்டு ஒரு 6-7 மணி வரைக்கும். அதில் ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் ஹவர்ஸே இல்லையே. ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்க முடியாது. சரி, யார் வந்தாலும் அந்த ஒரு வேலை செய்யணும்னு செஞ்சு தானே ஆகணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது அது எப்படி ஒரு சுலபமான ஜாபாக இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. யார் வந்தால் உடனே காஃபி எடுக்கணும்னா போட்டு தான் ஆகணும். உடம்பு சரியில்லை கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொடுங்கன்னா வச்சு தான் ஆகணும். ஸோ எப்போ யார் கேட்டாலும் ஏதாவது செய்யத்தானே வேணும். ஸோ இது என்ன ஒரு சுலபமான வேலைன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் ஐ ஃபீல் தட் இஸ் த மோஸ்ட் டஃபஸ்ட் ஜாப் இந்த வேர்ல்ட். ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் ஹவர்ஸ் கிடையாது, லீவ் கிடையாது. ஸோ அதனால் அவங்களுக்குன்னு குறிப்பிட்ட ஒதுக்கப்பட்ட நேரம்னு கிடையாது. ஸோ ஷி ஹேஸ் டு கோ பை வாட் அதர் மெம்பர்ஸ் இன் த ஃபேமிலி ஹேவ் டு சே. ஸோ ஐ திங்க் தட் இஸ் த மோஸ்ட் டஃபஸ்ட் ஜாப் இன் த வேர்ல்ட் ஆக்சுவலி. இப்போ இந்த சும்மா இருக்கு அப்படின்னு சொல்றது வெறும் கணவன்மார்கள் மட்டும் அப்படி சொல்றது கிடையாது. வீட்டில் இருக்க எல்லாருமே, மாமனாராகட்டும் மாமியார் இருக்கட்டும், ஏன் ஈவன் அவங்க குழந்தைங்க கூட நீ சும்மா தானமா இருக்கு, இதை கூட பண்ண மாட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றதுனால அவங்களுக்கு எவ்வளவு பாதிக்கும் டாக்டர்? கண்டிப்பாக பாதிக்க தான் படும், ஹர்ட் ஆகத்தான் செய்வாங்க. ஸோ அது சொல்கிறது ரொம்ப மிக தவறான ஒரு விஷயம் தான். அப்படி சொல்லவே கூடாது. ஒரு மாதம் அவங்க வேலையை செஞ்சு பார்த்தா தான் அடுத்தவங்களுக்கு அந்த கஷ்டம் புரியும். ஓகே டாக்டர், இப்போ வீட்டில் இருக்கிறவங்க, அதாவது குடும்பத்தினராகட்டும், கணவனாகட்டும், இல்லை குழந்தைகளாகட்டும், அம்மாவை எப்படி ட்ரீட் பண்ணும், அதாவது வீட்டில் இருக்க பெண்களை அவங்க எப்படி ட்ரீட் பண்ணணும் டாக்டர்? அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரில் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்க எப்படி அவங்கள பார்த்துக்கணும்? ஐ திங்க் இந்த சின்ன வயசுலேருந்தே அந்த மற்ற பெரியவங்க அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணி நல்லபடியாக ட்ரீட் பண்ணி பார்த்து அந்த குழந்தைகள் வளர தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ இட்ஸ் அ தேங்க்லெஸ் ஜாப் இல்லையா? அதனால தே ஹேவ் டு பி கிரேட்ஃபுல். நம்மளுக்குன்னு 24 hours பார்த்துக்கிறதுக்கு, நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணி கிராட்டிடியூடோடு அவங்கள்ட்ட இருந்து, அவங்களுக்கு உடம்பு சரியாட்டி கூட அடுத்தவங்களை பார்த்துக்கிறாங்க, ரெஸ்ட் எடுக்காமல் பார்த்துக்கிறாங்கன்னு அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைங்களை அது கற்றுக் கொடுக்க அது அந்த ஃபேமிலியிலேயே அந்த மாதிரி வரும். நீ சும்மா தானே, வெட்டி தானே, நான் தானே வெளியே போய் எல்லாம் பண்ணிட்டு வரேன், நீ சும்மா சமைச்சு போட்டு பாத்திரம் அண்டா குண்டா கழுவுறதுன்னு சொல்லி தட்ஸ் நாட் த கரெக்ட் ஆட்டிடியூட். ஓகே டாக்டர், இப்போ அவங்களுக்கு வந்து பேசுறதுக்கு கூட வீட்டில் ஆள் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அவங்க பேசினாலும் அதுக்கு வேல்யூ பண்ணாமல் சில பேர் இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகுது, டிப்ரெஷனாகவும் இருக்குது அப்படின்றத வெளிப்படுத்த கூட ஒரு ஆள் இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க எப்படி இதை வந்து ரிலீஃப் ஆகலாம், இதிலேருந்து ரிலீஃப் ஆக முடியும்? அவங்களுக்குன்னு சில இந்த இமோஷனல் அவுட்லெட்ஸ் யூஸ்வலாக என்னப்பா அவங்க ஒரு இது கோப்பிங் மெக்கானிசம் வச்சுருப்பாங்கன்னா, யூஸ்வலி ஒன்று அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவாங்க, இல்லை அவங்க அம்மா சைடு வீட்டில் அவங்க அம்மா அப்பா கூடயோ இல்லை அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கூடயோ பேசுவாங்க, டெய்லி பேசுவாங்க. ஸோ அதுதான் அவங்களோட இமோஷனல் அவுட்லெட் சேனல்ஸே அந்த மாதிரி. ஸோ அதை அப்ரிஷியேட் பண்ணோம். அது அவங்களோட ப்ரொடெக்டட் டைம். ஸோ அவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு பேசுகிறதுக்கு அந்த டைமில் தான் அவங்களுக்கு ஒரு அவுட்லெட் கிடைக்கிது இமோஷன்ஸை வெளிப்படுத்துறதுக்கு. ஸோ அந்த ப்ரொடெக்டட் டைம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை அவங்களுக்கு கொடுத்துடணும். எப்போ பாரு அவங்க அம்மா கூட பேசிகிட்டு இருக்கேன், அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கேங்கிறதுனா அப்படி இல்லை. நம்மளுக்கு வெளியே வந்து வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம அதெல்லாம் தெரியறதில்ல. அந்த வேலை செய்ய இடத்துலையும் நம்ம அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு படுக்கிற நேரத்தில் தான் அந்த பேசுறதுக்கு டைம் கிடைக்கும். ஸோ அந்த ப்ரொடெக்ட் டைம்ங்கிறது அதை வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட். அதை கூட சில பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. சும்மா நீ பேசிக்கிட்டே இருக்க, கால் பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அதுக்குமே திட்டுவாங்க. நான் என்னடா பண்றது, நீங்க வீட்டில் இருக்க நீங்களும் பேச மாட்டீங்க, நான் எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு பேசினாலும் பேச வேணான்னு சொல்றீங்க அப்படின்னு. இது எல்லாமே அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படும். ஏன்னா அது வந்து ஷி ஹஸ் ஏர்ன் தட் ப்ரொடெக்டட் டைம். ஏன்னா எல்லாருக்கும் செஞ்சுட்டு அப்புறம் அவங்க அந்த ஒரு ப்ரொடெக்டட் டைமில் அவங்க இமோஷன்ஸை வெளிப்படுத்தி அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக அவங்க யார் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு அவங்க இது பண்ணும்போது அதை நம்ம ஐ திங்க் வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட். டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு ஒரு நாளுக்கு இல்லை பல நாள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அப்படி அதை வெளிப்படுத்த முடியாமல் அதை சேர்த்து வச்சு ஒரு பலூனுக்குள்ளே அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஊதி வந்து கண்டிப்பாக ஒன் டே வந்து அது பிளாஸ்ட் அவுட் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கிடைக்கும் அந்த எண்ட் ஆஃப் த டேல? இந்த மாதிரி க்யூர் பண்ணாமல் இருந்து அதை அப்படி அடைச்சி வச்சுக்கிட்டே இருக்கும்போது எந்த மாதிரியான இது கிடைக்கும்? இந்த மாதிரி பண்ணும்பொழுது யூஸ்வலி இந்த பலூன் கூட நீங்கள் சொன்னீங்க, இந்த பலூனை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். இந்த பலூன் எக்ஸாம்பிள் யூஸ்வலி நாங்கள் என்ன சொல்லுவோம்னா,
இந்த ப்ரெஷர் குக்கர் எக்ஸாம்பிள்னு சொல்லுவோம். இந்த ப்ரெஷர் குக்கரில் நம்ம சாதம் சமைக்கும் பொழுது அந்த ஸ்டீம் பில்டப் ஆகிட்டே இருக்கும். ப்ரெஷர் குக்கரில் ஸ்டீம் பில்டப் ஆகிறது தேவை. அந்த ஸ்டீம் ஓரளவுக்கு பில்டப் ஆனால் தான் அந்த அரிசி வந்து சாதமாக ஆகும். ஆனால் ஓரளவுக்கு மேலே அந்த லெவலுக்கு மேலே அந்த ஸ்டீம் ஜாஸ்தி ஆச்சுன்னா அது வந்து ஒரு ஆபத்தாக முடியும். அதனால் லெவலுக்கு மேலே என்ன ஆகும், அதுக்கு மேலே இருக்கிற அந்த விசில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து அந்த ஸ்டீம் எக்ஸ்ட்ரா ஸ்டீம் வந்து வெளியே விட்டுட்டே இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு ப்ரெஷர் பில்டப் ஆகிறதுங்கிறது தேவை. ஆனால் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வந்து வெளியே விட்டுட்டே இருக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா ப்ரெஷரை வெளியே விடுறது தான் அந்த மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் மாதிரி. ஸோ அவங்களுக்கு மனசில் உள்ளதை வந்து அடுத்தவங்களோட ஷேர் பண்ணுறது, ரிலாக்ஸேஷனுக்கு வெளியே போய் செய்கிறது, கோவிலுக்கு போகிறது, ஷாப்பிங்க்கு போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது, இதெல்லாம். ஸோ இது வந்து பீரியாடிக்காக தினமும் ரெகுலராக அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது செய்யாமல் இருந்தாங்க என்றால் அந்த விசில் வந்து வெளியேதாமல் அடைச்சிக்கிட்டு என்றால் ஒரு நாள் ப்ரெஷர் குக்கரே டப்புன்னு வெடிச்சிடும். அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆகிடும். ஸோ இந்த ப்ரெஷர் குக்கர் மாடல்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ நீங்கள் சொல்கிற இந்த பலூன் மாதிரி இது பலூன் ஒரு நாள் டப்புன்னு வெடிச்சிருச்சுன்னா வெளியில் இருக்கிற எல்லாம் இதுவாகி டேஞ்சர் ஆகிடும். ஸோ ப்ரெஷர் குக்கரும் வெடிச்சிச்சுன்னா வெளியில் எல்லாம் ஸ்டீம் அந்த வெந்நீர் எல்லாம் வெளியில் பட்டு ரொம்ப டேஞ்சரஸ் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணணும் என்றால் விசில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விட்டுட்டே இருக்கணும். டெய்லி அந்த மாதிரி திறந்து விட்டுட்டே இருக்கணும். அதுக்கு என்னென்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அந்த விசிலை திறந்து விடுற ஒரு மெத்தட் இருக்கும். எனக்கு டெய்லி எங்கள் வீட்டுக்காரங்களோட பேசுகிறது ரிலாக்ஸ்டாக இருக்கும். எனக்கு டெய்லி கோவிலுக்கு போகிறது ரிலாக்ஸேஷனாக இருக்கும். எனக்கு டெய்லி வாக்கிங் போகிறது, இல்லை வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட, இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன சின்ன கடைக்கு போயிட்டு வருது, ஷாப்பிங் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் அவங்க நெக்லெக்ட் பண்ணாமல் டெய்லி இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ அப்படி அப்பப்போ அந்த விசிலை திறந்து விட்டுட்டே இருந்தால் தான் அந்த மனசில் இருக்கிற அந்த ப்ரெஷர், ஸ்ட்ரீம் ப்ரெஷர் வந்து ஒரு கிரிட்டிக்கல் லெவலுக்கு மேலே போகாமல் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ப்ரெஷர் குக்கர் ஆகட்டும், பலூன் ஆகட்டும், எது உள்ள இருக்க வெடிக்க போறது என்னமோ பலூன் தான். இது வந்து நம்ம வெளியில காட்ட போறது இல்லை. மற்றவங்களுக்கு அந்த மாதிரி அதுக்கான எந்த ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு வர போறது இல்லை. வெடிக்கும் போது அந்த பலூன் வெடிச்சு போகுது, இல்லை இந்த ப்ரெஷர் குக்கர் வெடிச்சு போகுது. அப்போ அது நம்மளையே ஒரு விதமா ஒரு இதுக்குள்ள கொண்டு வருதுன்னு சொல்லிக்கலாம்ல டாக்டர்? பலூன் வெடிச்சதுக்கு அப்புறம் அதில் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வந்ததுன்னா நீ எப்போதும் இப்படி தான் ஒரு லிமிட்டுக்கு மேலே நீ பேசுகிற, நீ அதை பண்ணுற இதை பண்ணுறேன்னு அந்த ரியாக்ஷனை நம்ம பிளேம் பண்ணக்கூடாது. அண்ட் வாட் இஸ் பிஹைண்ட் தட் ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷன் எதனால் ஏற்பட்டது, ஸோ அதை அனலைஸ் பண்ணி நம்ம இது பண்ணணும். ஓகே டாக்டர், இப்படி எனக்கு ஒரு மாதிரி பிரச்சனை இருக்குது, இதை வந்து வெளியிலேயும் சொல்ல முடியல, எந்த சான்ஸுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு இருக்கவங்க எந்த இடத்துக்கு போனால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் டாக்டர்? ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து இது ஒரு டாக்டர்கிட்டயோ ஒரு ஏதாவது ஒரு சைக்காலஜிஸ்ட் கிளினிக்கு போய் இது சொல்கிறதுக்கு நிறைய சங்கோஜப்படுவாங்க அவங்க போகிறதுக்கு. நாங்கள்லாம் போனால் இந்த ஒரு மனநோய் நோயாளியாக எல்லோரும் பார்த்துருவாங்களோ அப்படின்னு. இப்போது ரீசன்ட் ட்ரெண்ட் இப்போ நிறைய என்னென்னா, இப்போ நிறைய ஆன்லைன் கவுன்சிலிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருக்கு. வீட்டில் இருந்தபடியே அவங்களோட கன்வீனியன்ட் டைமில் இந்த மாதிரி கவுன்சிலிங் ஹெல்ப், சைக்கலாஜிக்கல் ஹெல்ப் எடுக்கிறதுக்கு ஐ ஃபீல் இது ஒரு நல்ல ஒரு அவென்யூ. நிறைய இந்தியாவில் இந்த மாதிரி வந்திருக்கு. கவர்மெண்ட் அப்பாயிண்டட் இப்போது என்ன இருக்குன்னா டெலிமனஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவில். இது வந்து சைக்காலஜிஸ்ட் ஆல் ஓவர் இந்தியா நிறைய சைக்காலஜிஸ்ட் கூட கன்சல்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் இருக்குது. நிறைய ப்ரைவேட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஆன்லைனில் அப்போலோட 24/7 பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் வீட்டில் இருந்தபடியே ஒரு சைக்காலஜிஸ்ட் கூட கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த மாதிரி அவங்கள்ட்ட பேசலாம். எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது, மன அளவிலான பிரச்சனை இருக்குது, இதை நான் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்டு ஹெல்ப் எடுத்து அவங்களோட கன்வீனியன்ட் டைம்ஸில் ஃப்ரம் த கம்ஃபர்ட் ஆஃப் தேர் ஓன் ஹோம்ஸ் இந்த மாதிரி அட்வைஸ் எடுத்து அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக் நம்பர் ஏதாவது இருக்கா டாக்டர்? டெலிமனஸ் இதில் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணால் அந்த மாதிரி கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் நிறைய இந்த மாதிரி இந்த லாஸ்ட் எஸ்பெஷலி இந்த கோவிட் டைமில் இதெல்லாம் நிறைய ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து வெளியில் போய் கன்சல்டேஷன் எடுக்க முடியாதுங்கிற இதில் இந்த இன்டர்நெட் ப்ரொவைடட் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நிறைய ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் க்ரோத்தில் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகி ரொம்ப நிறைய பேர் அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி. ஓகே டாக்டர், இப்போ வெளியில் எங்கேயும் போகாமல் அந்த ஒரு வெப்சைட்டுக்குமே இது பண்ணாமல் வீட்டில் இருந்தபடியே நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் டாக்டர்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த விசில் திறந்து விடுற அந்த ப்ராக்டிஸஸை இது பண்ணணும். அதில் பெஸ்ட்டு என்ன ப்ராக்டிஸ் என்றால் ஒரு விதமான ப்ரீதிங் ப்ராக்டிஸ், ஸ்லோ ப்ரீதிங் அந்த ப்ராக்டிஸ். இன்னொன்று மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ். அதாவது சிம்பிளஸ்ட் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் என்ன என்றால் இந்த கான்சன்ட்ரேஷன், மெடிடேஷன், இல்லாட்டி உங்கள் மூச்சு பயிற்சி பண்ணும்பொழுது அந்த மூச்சுலேயே உங்களோட முழு அட்டென்ஷனையும் கவனத்தையும் கொண்டு வந்து நிற்கிறது. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ரெகுலராக காலையிலையும் நைட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணீங்க என்றால் அதுவே உங்கள் இமோஷன்ஸ், உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு, உங்கள் டென்ஷன் எல்லாத்தையும் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணி விட்டுரும். இதோடு சேர்த்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கொஞ்சம் ஒரு 20-30 மினிட்ஸ் டெய்லி வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் உங்கள் இருதயத்துக்கு மட்டும் ரொம்ப முக்கியம் இல்லை, உங்களோட பிரெயின் மைண்டையும் கொஞ்சம் காம் பண்ணும். நல்ல தூக்கம்,
தூக்கத்தை குறைச்சிக்க கூடாது. ஏன்னா அந்த தூக்கம் கம்மியாச்சுனாலே உங்களுக்கு வந்து இந்த மனத்தோட ஒரு ஹெல்த்தும் மைண்ட் ஹெல்த்தும் உங்களுக்கு பாதிக்கப்படும். குட் நியூட்ரிஷன், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ஸ்லீப், ரிலாக்ஸேஷன் ஸ்ட்ராட்டஜிஸில் பெஸ்ட்டு வந்து ப்ரீதிங் ப்ராக்டிசஸ், மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிசஸ், இதெல்லாம் பண்ணாலே மைண்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்குமே அதாவது இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்களா? இப்போ கல்யாணம் பண்ணி பண்ணவங்களுமே வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்களா? ஏன்னா முன்னாடி இருந்துச்சுன்னு சொல்லலாம், ஆனால் இப்போ இருக்கிற ஆண்களுமே இந்த மாதிரி விஷயத்த வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்களா? அந்த ஒய்ஃப்மே இந்த மாதிரியான பிரச்சனைகள் அனுபவிக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா டாக்டர்? கண்டிப்பா எல்லா இடத்துலையும் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. ஓகே டாக்டர். சரி, இதெல்லாம் அந்த காலத்து பிரச்சனை இந்த காலத்தில் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. இதெல்லாம் எல்லா காலத்துலையும் இருக்கிற பிரச்சனை, ஃபியூச்சர்லையும் இருக்க போகிற பிரச்சனை தான். அப்போ ஆண்கள் இன்னும் மாறலையா டாக்டர்? மாறிட்டு வராங்க, பட் மேபி நம்ம எதிர்பார்க்குற ஸ்பீடில் ஒன்றும் மாறலன்னு சொல்லலாம். பட் டெஃபினெட்லி தேர் இஸ் அ சேஞ்ச். சரியா, நிறைய ஆண்களும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் நிறைய இந்த காலத்து பெண்கள்லாம் வேலைக்கும் போக ஆரம்பிச்சனால கொஞ்சம் ஜென்ஸும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் வேகமாக மாறிச்சுன்னா இட் வில் பி பெட்டர். மேபி அவங்க அப்பாவை பார்த்து இல்லை அவங்க தாத்தா பார்த்து அந்த பழக்கம் வந்திருக்கலாம். ஆமாம், சில பேர் வந்து எங்க அப்பா அப்படி இருந்துட்டாங்க, இனி நான் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு மாறினவங்களும் இருக்கலாம். டெஃபினட்டா there is a change. அதை டினை பண்ண முடியாது. மேபி இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் மாறலாம். டாக்டர், இப்போ இருக்க பெண்கள் வந்து நிறைய படிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுமே சூஸ் பண்ணுறதுன்னா நான் வேலைக்கு போகல, நான் வீட்டில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஏற்று தான் அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்துக்குள்ளே இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும்போது ஒரு சின்ன விஷயத்தால கூட அவங்களுக்கு மனசு பாதிச்சு டக்குன்னு டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எப்படி டாக்டர் மாற்றிக்கிறது? பேசிக்கலி என்னென்னா, சகிப்புத்தன்மைங்கிறது குறைஞ்சிருச்சு ரெண்டு பேருக்கும். ஸோ அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மை, அந்த மன வலிமைங்கிறது இப்போது ரெண்டு பக்கமே குறைஞ்சி போச்சு. ஸோ இதெல்லாம் பொறுத்துட்டு எனக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்கள் வீட்டில் அப்படி வளர்த்தாங்க என்ன இது அப்படி இப்படின்னு அந்த மாதிரி. ஸோ இது ஆண்களுக்கும் பொருந்தும், இது பெண்களுக்கும் பொருந்தும். ஸோ பேசிக்கலி என்னென்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பை லைஃப் லாங்காக நம்ம இதை வளர்த்துக்கொள்ளணும் என்றால் ஆரம்பத்தில் சில ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா புதுசாக பழக்கம் ஏற்படாத ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே வீட்டில் வாழ தொடங்கும் போது சில ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சு வாழ ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் மனஸ்தாபங்கள், கொஞ்சம் ஒத்துப்போகாத ஒரு தன்மை இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் இந்த சின்ன சின்ன இதை மறந்து விட்டு கொடுத்து சகிச்சு போகக்கூடிய ஒரு தன்மையை எல்லாரும் இது பண்ணணும். ஸோ சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன மனஸ்தாபங்களுக்கெல்லாம் இது மாதிரி சொன்னாங்க என்றால், ஸோ இதே ஒரு மென்டாலிட்டி இவங்க டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு கல்யாணம் பண்ணிக்கும் போது அதே ஒரு மென்டாலிட்டி இருக்கும். ஸோ ஒவ்வொரு முறையும் டிவோர்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. ஸோ ஐ திங்க் இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி எல்லாருக்கும் இருந்தது என்றால், அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசியில் ஃபஸ்ட்டு கிவ் தான் வருது, டேக் அண்ட் கிவ் பாலிசி கிடையாது, கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஸோ நம்ம முதல்ல கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம எடுத்தோம் என்றால் ஐ திங்க் அந்த ரிலேஷன்ஷிப்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி பல வருஷம் நீடிக்கும். ஸோ இதை எல்லாரும் இது பண்ணிக்கணும். ஸோ அதனால் இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்குது, நம்ம முதல்ல விட்டு கொடுப்போம், கண்டிப்பாக இது திரும்ப நம்மளுக்கே நல்லது செய்யும்னு அந்த ஒரு மென்டாலிட்டி இருந்ததுன்றால் கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்லாம் ஸ்ட்ராங்காக தான். ஓகே டாக்டர், ரொம்ப பொறுத்து போகணும் அப்படின்னு நீங்க சொல்ல வரல, அதுக்காக விட்டு கொடுக்காம இருக்காதீங்க அப்படின்னு நீங்க சொல்ல வரல. விட்டு கொடுத்தும் போங்க, பொறுத்துக்கவும் செய்யுங்க, ஆனா இந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் பில்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க டாக்டர். இந்த செக்ஷன்ல வந்து இல்லத்தரசிகளுக்கான நிறைய கேள்விகளுக்கு நான் உங்ககிட்ட கேட்டேன். இதை நான் கேட்கும்போது நீங்க ஆஸ் எ டாக்டரா ஆன்சர் பண்ணது எல்லாமே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு நல்ல கணவனாகவும் நல்ல அப்பாவாகவும் இருந்திருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது டாக்டர். ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி டாக்டர். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.